Next, Madhu Abhinaya, state rank 7 and deputy collector. Right. ஸோ இன்னையிலிருந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவங்க கலெக்டராக வருவாங்க. ரைட். ஸோ அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ லைக் வைஸ் நான் எப்படி அவனை ஒபீடியன்ட்னு சொன்னனோ அதே மாதிரி தான் மதுவும். ரைட். எஸ், நான் நிறையா பேச வேண்டாம், மது பேசுவாங்க. ரைட். ஹலோ ஆல், குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப சோகத்தில் இருக்கீங்க ஏன்? ஓகே, இப்போதான் பிரைட்னஸே வருது. இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஜேர்னி. ஓகே, லைக் வி கேன் கொண்டு போயிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் ப்ரெஷரும் எடுத்துக்காதீங்க பெருசா. சார் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ரொம்ப உள்ள ப்ரெஷர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ அதனால வந்து ஜாலியாக பண்ணுங்க, ஈஸியா கொண்டு போங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன வந்து திரும்பி பார்த்தா, நான் வந்து ரொம்ப சோகமா அப்படியே என்னடா இது இப்படி ரொம்ப கஷ்டத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன்ற மாரி இருக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம்னா, நம்ம திரும்பி பார்த்தா அந்த ப்ராசஸும் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஹேப்பியா, ஒரு ப்ளஷர்ஃபுல்லா நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, நல்லாருக்கும். ஸோ சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மது அபிநயா. நான் இப்போ லாஸ்ட் குரூப் 2ல வந்துட்டு 47th ரேங்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அண்ட் சப் ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வந்திருந்தேன். அண்ட் இப்போ குரூப் 1லயும் ஐ ஹவ் ஸ்கோர்ட் ஸ்டேட் 7th ரேங்க். ஸோ என்ன சொல்றதுன்னா, என்னோட ஜேர்னி வந்து ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சில தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2019 பாஸ்ட் அவுட் நானு. ஸோ அதுக்கப்புறமா 1 இயர் 1½ இயர்ஸ் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சில வந்து குரூப் 2 கால்ஃபர் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஜம்ப் ஆனது. ஸோ அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிப்பரேஷன் அண்ட் இப்போ தான் வந்து குரூப் 1 ப்ரிப்பரேஷன் அண்ட் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஒரு எண்டுக்கு வந்து வருது. ஸோ 4 இயர்ஸ் ப்ரிப்பரேஷன். ஆனா உங்க எல்லாருக்கும் சீக்கிரமே இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் இந்த ப்ரிப்பரேஷன் இழுத்துட்டே போக போக நமக்கு நிறைய இந்த சைக்கலாஜிக்கல் ஆகட்டும், ஃபேமிலி வைஸ் ஆகட்டும், நிறைய ப்ரெஷர் வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே இந்த குரூப் 1லயே கிளியர் ஆகி நீங்கலாம் போயிடணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் அதில் ஷேகர் சார் வந்து ஹி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பிகாஸ் எனக்கு வந்து இப்போ மெயின்ஸ்ல வந்து ஐவ் ஸ்கோர்ட் ஸ்டேட் மெயின்ஸ் ஸ்கோர்ல மட்டும் லைக் ஐ ஹவ் ஸ்கோர்ட் ஸ்டேட்ல வந்து 3rd ஹையஸ்ட் மார்க் என்னது. ஸோ இந்த தேங்க் யூ. ஸோ இந்த மார்க்குக்கு வந்து லைக் ஒரு முக்கியமான ஒரு பில்லர்னா சேகர் சார் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவர் தான் வந்து மெயின்ஸ் அந்த ஒவ்வொரு ஃபீட்பேக் அப்பயுமே வந்து சொன்ன மாதிரி தான், சாருக்கு எதுவுமே பத்தாது. நம்ம வந்து எல்லாரும் ஃபீட்பேக் போனோம் அப்படின்னா நிறைய மென்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க லைக் ஓகே ஃபைன், நீங்க இதையே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஒரு 2-3 ஃபீட்பேக் வரும். பட் சார்கிட்ட எப்போ போனாலுமே வந்து இது பத்தாது, இன்னும் நல்லா இருக்கு, ஆனாலும் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி அனுப்புவார். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம எந்த இடத்துலயுமே வந்து இது போதும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அடுத்தடுத்து வந்து இன்னும் வேல்யூ அடிஷன் பண்ணிட்டே இருக்க என் கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு. ஸோ சார் வந்து இது போதும்னு எப்பயுமே சொன்னதில்லை. லாஸ்ட் டைம் போற வரைக்குமே நீ பண்ணிருவ, ஆனாலும் இது ஓகே, பட் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், இந்த இடத்துல இது ஆட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும், இந்த மாதிரி தான் சார் சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ மெயின்ஸ்ல வந்து சாரோட பார்ட் வந்து ரொம்ப வெரி பிக் பார்ட். அவரு ரொம்ப கான்ஃபிடன்ஸுமே வந்து சார் கிட்ட இருந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். பிகாஸ் ரொம்ப பாசிட்டிவான ஆள் சார். ஸோ போனாலுமே வந்து நீ கண்டிப்பா போயிடுவ, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைக் வி கேன் டூ இட், அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து சார்கிட்ட எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். நாங்க மார்னிங்ல இருந்து ஒரு மாதிரி ப்ரிப்பரேஷன்ல வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்ம உட்காந்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு அது ஒரு மாதிரி இருப்போம். சாரோட கிளாஸ் வந்து ஒரு 1 hour, அதுவும் ஈவினிங் தான் வந்து சாருக்கு டைம் இருக்கும். ஸோ ஈவினிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 1 hourல வந்து அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஃபீல் ஃப்ரீயா நிறைய கத்துக்கலாம், அதே டைம் வந்து உங்களுக்கு என்ஜாயபிளாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சார் 2யும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவாரு. ஸோ நீங்க நம்பி சார்கிட்ட வந்து உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும் எதனாலும் ஒப்படைங்க, சார் பார்த்துக்குவாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வந்து சார் வந்து கையில் எடுத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஏன்னா இங்கே எல்லாரையுமே வந்து மொத்தமாக அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. தத்து எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டாரு சார். நீங்கள் எல்லாம் வந்து இனிமேல் இதை தான் பண்ணணுன்ற மாதிரி சார் வந்து அவர் டைம் டேபிள் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா, சொன்ன மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம், மது அட்டன் பண்ணலையா கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுவார். சார் சாப்பிட்ருக்கேன் சார் அப்படின்னு. பரவாயில்ல, வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டே அட்டன் பண்ணுங்க, தப்பே இல்லை அப்படின்னு.
ஸோ அவரு வந்து அவ்ளோ கேர் எடுத்து வந்து பண்ணிக்கிட்டாரு ஆக்சுவலி. ஸோ மார்க் இன்டர்வியூ எனக்கு நான் நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனா சார் வந்து எனக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து ரொம்ப ப்ரெஷர் இன்டர்வியூவா வச்சுட்டாங்க. லைக் கேட்டா, "ஏன் அப்படி?" அது அது அப்படின்னா, "சார் இதனால தான் இப்படி வந்துச்சு." நம்ம ஒரு ஆன்சர் சொன்னோம்னா, "ஓ! அப்படி வந்துச்சுன்னா இப்படி போயிருமா?" இப்படியே தான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி இதுக்கு எப்புட்றா ஆன்சர் பண்றது? இவங்க என்ன வேணும்னே வச்சு செய்றாய்ங்களா? இல்ல வந்து ஓகே. இல்ல நமக்கு இன்டர்வியூவே இப்படிதான் போக போதான்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நான் டெப்டி கலெக்டர் எடுப்பேன்னா, நீ ஏன் டிஎஸ்பி எடுக்க மாட்ட? அப்டின்னா, ஏன் அத எடுத்தா மட்டும் தான் சர்வீஸ் பண்ண முடியுமா? இந்த மாரியே ஒரு ஜெனரல் கொஸ்டின்ஸ் ஆனாலுமே ஒரு மாரி பிரஷர் இன்டர்வியூவாவே ஃபுல்லா வச்சு லைக் எவ்வளோ நேரம் சார் 1 1/4 மணி நேரம் போச்சு. அது எப்பன்னா லைக் 8:15க்கு என்னவோ ஆரம்பிச்சது. 9:45 வரையும் போச்சு. நான் சாப்பிடவும் இல்ல நைட்டு. பசிக்குது வேற. இவங்க வேற எல்லாம் பிரஷர் இன்டர்வியூவா வச்சுட்டு இருக்காங்க. போச்சு முடிஞ்சுச்சு அப்டின்னே தான் நெனச்சேன். பட் அந்த இன்டர்வியூ எனக்கு குடுத்தது என்ன அப்டின்னா, ஆ நெறைய வேரியஸ் டைமென்ஷன்ஸ்லேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதோட அந்த பிரஷர் என்னால ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுனால, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. அதையே பார்த்துட்டோம். நம்ம என்ன போய் கேட்டுற போறாங்க பெருசா? அப்படிதானே இருக்க போது. மோசமா போனாலும் அவ்ளோ மோசமா தானே போது. அத விட மோசமா முடியாதுல்ல. ஸோ அதனால அதையவே ஹேண்டில் பண்ணிட்டோம். நம்மனால பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும். அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வியூக்கு போம்போது எனக்கு வந்து அந்த இன்டர்வியூனால தான் எனக்கு கிடைச்சது. பிகாஸ் நெறைய இன்டர்வியூஸ் போவோம். நம்ம சட்டிலா போகும். ஒரு ஜெனரஸா வச்சுக்குவாங்க. நம்மள ரொம்ப அப்படியே அ நல்லா ஹேண்டில் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் போகும். அதுலயும் வந்து ஒரு பர்ட்டிகுலர் இப்போ உங்க டிகிரினா, அந்த டிகிரி பத்தி மட்டுமே கொஸ்டின்ஸ் போன இன்டர்வியூவும் இருக்கு. இல்ல நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் பத்தி மட்டுமே வந்து இன்டர்வியூ போயிட்டுருக்கும். பட் சாரோட இன்டர்வியூ 1 1/4 மணி நேரம் இன்டர்வியூ ஆன்லைன் இன்டர்வியூ தான். பட் இருந்தாலுமே எனக்கு அந்த அவங்க முன்னாடி இல்ல 4 பேருமே முன்னாடி உட்கார்ந்து எப்ப இப்படி முறைச்சிட்டே கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஹீட் இல்ல அப்படி இருக்காதுன்னு நான் நெனச்சேன் ஒரு ஆன்லைன் இன்டர்வியூல. ஆனா அதையுமே மோசமா கொண்டு வந்துட்டாரு அவரு. நான் முன்னாடி இருந்திருந்தா அவ்வளோதான் அழுதுருப்பேன் போல. என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாரி இருந்துச்சு. ஸோ ஆனா அந்த இன்டர்வியூ இல்லைன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்காது எனக்கு. சரி எதா இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அந்த இன்டர்வியூ. அண்ட் சாரோட ஒன் ஆன் ஒன் செஷன்ஸ் வந்து நெறைய ஆஃபீசர்ஸோட அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவுமே வந்து ஒவ்வொரு ஆஃபீசர்ஸ் ஒவ்வொரு இன்புட் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பிகாஸ் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நெறைய பேர் சொல்லுவாங்க. என்ன பண்ணக்கூடாதுன்றது ஆல்ரெடி பண்ணி, தப்பு பண்ணி, அதுல பட்டவங்கனால தான் வந்து சொல்ல முடியும். "இத பண்ணாதீங்க, நான் பண்ணிட்டேன்" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு நம்மளா ஒவ்வொன்னையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னா இட் வில் டேக் டைம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து இந்த தப்ப பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது, இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அதுவும் நெறைய ஆஃபீசர்ஸ் வந்து சொல்லும்போது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, எங்களுக்கு நெறையவே ஒரு நெகட்டிவ் விஷயத்த நெறைய நாங்க அவாய்ட் பண்ணிட்டு, பாசிட்டிவா வந்து நாங்க போய் அட்டெண்ட் பண்ணோம் இன்டர்வியூ. அண்ட் ஷூர் நான் வந்து இங்க இப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இப்போ 7த் ரேங்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாரோட பாட்டு இல்லாம அது முடிஞ்சிருக்காது. தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். அண்ட் ஸோ அப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷலா என்ன சொல்லணும் அப்டின்னா, எனக்கு வந்து குரூப் 2லயும் சரி, குரூப் 1லயும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஹெல்ப் பண்ண விஷயம் வந்து என்னோட நோட்ஸ் ஒண்ணு. அண்ட் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 2 விஷயத்தையுமே வந்து யூ ஷுட் நாட் லேக் அந்த மாரி நான் சொல்லுவேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லியுமே படிச்சுருங்க எதா இருந்தாலுமே. ஒரு 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 நியூஸ் பேப்பர் ஆகட்டும், இல்ல அனாலிசிஸ் ஆகட்டும், நீங்க கேட்குறீங்களோ, பார்க்குறீங்களோ, இல்ல ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு வகையில அந்தந்த அன்னைக்கு நியூஸ வந்து எப்படியாவது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதலோட டச்லயே இருங்க கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட் மாரி ட்ரீட் பண்ண வேண்டாம். லாஸ்ட் டைம்ல வந்து நான் போயிட்டு ஒரு கம்பைலேஷன் வாங்கி, ஒரு ஜியோகிராஃபி புக்கு மாரி நான் அத படிச்சுப்பேன். அந்த மாரி வச்சுக்காதீங்க. டெய்லி ஏதோ ஒரு வகையில அது கூட கனெக்ட்லயே இருந்துட்டுருங்க. அப்போ நீங்க கடைசியா ஒரு கம்பைலேஷன் படிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நோட்ஸ் நீங்க எல்லாருமே வந்து கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்து தான் படிக்கிறீங்க. ஸோ அதிலேயே வந்து உங்களோட ஸ்கூல் புக்ஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், அதிலேயே இன்கார்ப்பரேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு நோட்ஸ வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னா, அந்த ஒரு நோட் மட்டும் நான் படிச்சா போதுன்ற மாரி நீங்க நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு மெயின்ஸ் ஆகட்டும், இல்ல நீங்க இதுக்கப்புறம் எத்தன எக்ஸாம் எழுதினாலுமே ஒரே சிலபஸ் தான் இல்லையா? ஸோ ஒன் டைம் எஃபர்ட் தான். பட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். என்னடா இது யார்ரா எழுதுவான்ற மாரி தான் இருக்கும். பட் நீங்க பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, லைஃப் டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த 2 விஷயம் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்லுவேன். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எது வந்தாலும் மிஸ் பண்ணிறாதீங்க.
பிகாஸ் எல்லா எக்ஸாமுமே ஆகட்டும், நான் படிக்கல, அதனால போய் எழுதலங்கிறது நீங்க இருக்க வேண்டாம். படிக்காட்டியும் பரவால்ல, போய் சும்மா அட்டெண்ட் பண்ணுங்க. தப்பே இல்ல. அதிலிருந்து ஒரு 2 விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ, நீங்க எந்த எக்ஸாம்னு ஆகட்டும், எந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்தாலும் சரி, அத யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் திரும்ப வராது. ஸோ, நம்ம எந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல இருந்தாலுமே, யூ ஜஸ்ட் கோ அண்ட் ரைட். நீங்க போய் ஒரு ட்ரை தானே பண்ணி பார்ப்போம். வந்தா வரட்டும், வராட்டி போட்டும் அவ்வளோதான். ஓகே. ஸோ, எல்லாம் பாசிட்டிவா பண்ணுங்க. நீங்க எல்லாம் ஜாலியா கொண்டு போங்க இந்த ப்ராசஸ. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா கொண்டு போ வேணாம். எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல உட்கார்ந்துருக்க மாரி இருக்கீங்க. தலையில ஏதோ பெரிய வெயிட் வச்ச மாரி இருக்கா? அப்படிதான் இருக்கும். பட் பிகாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு நமக்கு. நெறைய சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ, அவங்கவங்களுக்கு அவங்கவங்க வகையில ஒவ்வொரு ஹர்டில்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ, அத இல்ல இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். இருக்கும். பட் அதையும் தாண்டி வந்தீங்கன்னா தான் சொல்றதுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு பெர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடணும். நான் இவ்ளோ வந்துச்சு, நான் அதையும் தாண்டி வந்துட்டேன் அப்படின்ற மாரி உங்களுக்கு அந்த ஒரு சக்சஸ் இதுல நீங்க இந்த போடியம்ல வந்து நிக்கும்போது உங்களுக்கு இன்னும் பெருமையா இருக்கும் உங்கள நெனச்சு. ஸோ எவ்ளோ ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்னா, நீங்க பெருசா சாதிக்க போறீங்கன்னு நெனச்சுக்கோங்க. ஸோ நல்லா பண்ணுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க ப்ராசஸ. சார் கூட இருக்கங்காட்டி கண்டிப்பா ஜாலியா தான் இருக்கும். அவரு நல்லா நல்லா தான் வச்சுப்பாரு. ஸோ நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கிரேட் மது. அந்த விஷயங்கள பசங்க உங்ககிட்ட இருந்து இவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிற விஷயம் ரைட் ஃப்ரம் மெயின்ஸ் அப்படிங்கிறப்ப, மெயின்ஸ்ல நான் இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னேன். அதான் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வரும் நான் சொல்றப்ப. ஒரே ஒரு மந்த்ரா சொல்லி கொடுத்தேன். மெயின்ஸ் பேப்பர்ல எல்லாரும் என்ன எழுதுறாங்களோ அந்த விஷயத்தை நீ கண்டிப்பா எழுதணும். ஆனா யாரும் எழுதாத விஷயத்தையும் உன் பேப்பர்ல நீ எழுதணும். அந்த டிஃபரன்ஸ் தான் மற்ற பேப்பர்ல இருந்து உன்னை டிஃபரன்ஸா மேலே கொண்டுட்டு போகும். ஒரு ஒரு இடத்துலையும் சின்ன சின்ன வித்தியாசத்தை கொண்டுட்டு வரணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு அடிப்படையா சில விஷயங்கள் தெரியும். அந்த விஷயங்கள நம்ம அந்த மெயின்ஸ் பேப்பர்ல அவங்களுக்கு நம்ம அந்த கைடன்ஸ் குடுக்குறப்ப, நம்ம அவங்களுக்கு குடுத்த ஒரே விஷயம் தான். நான் சொன்ன எந்த விஷயமுமே அவங்க 2 பேத்துக்கும் தெரியும். இப்ப விஜய் ஆகட்டும், மதுவாகட்டும். நான் சொல்ற விஷயம் எதுவுமே "அப்படியா சார்?" அப்படின்னு ஆச்சரியம்லாம் பட மாட்டாங்க. அதுல ஒண்ணும் தெரியாதுல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி அது தெரிஞ்சிருக்கும். ஆனா, இந்த இடத்துல இந்த இன்கிரீடியன்ட்ட போட்டா, இதுக்கு வந்து ரொம்ப இதனோட டேஸ்ட்டே மாறிரும். இதோட ஃப்ளேவரே மாறும். ஒரு இவாலுவேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இத தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ அந்த மெயின்ஸ்ல ஈவன் அது மது சொல்லல. மதுவோட மார்க்ல அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாப் கம்மியா போட்டாங்க மார்க். இன்டர்வியூ ப்ராசஸ்ல. ஆனாலும் இன்டர்வியூ மார்க்ல ஒரு ஸ்லாப் கம்மியா போட்டாலும், அவங்க இன்னைக்கு டிசி ஆனதுக்கு காரணம், அவங்களோட மெயின்ஸ் மார்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நீ ஸ்லாப் என்ன ஸ்லாப் வேணாலும் போடுயா, உனக்கு பிடிச்சத போடு. நான் டிசி ஆயிக்கிறேன். அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அளவுக்கு ரொம்ப பேக்கப் இருந்துச்சு. அந்த பேக்கப் காரணம் வந்து மெயின்ஸ்ல இருந்த ஸ்கோர். அந்த மெயின்ஸ் ஸ்கோர் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னா, சின்ன 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 கரெக்ஷன்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா பிரிலிமினரி முடிச்சு மெயின்ஸ் வரப்ப எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே லெவல் தான். எல்லாருமே பிரிலிமினரி லெவல் பாஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப நாலேஜ் லெவல்ல ஒன்று தான். தென் ஹவ் யூ ஆர் கோயிங் டு பிரசன்ட் இன் மெயின்ஸ் அப்படிங்கிறதுல தான் அந்த டிஃபரன்ஸ் வந்து வருது. அந்த மெயின்ஸ் பேப்பரோட பிரசன்டேஷன் தான் நாளைக்கு நீங்க இன்டர்வியூல உள்ளேயா வெளியவா, இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறமும் உங்க மெயின்ஸ் மார்க் வச்சு தான் ஃபைனல் ரிசல்ட்ல நீங்க உள்ளேயா வெளியவா அப்படிங்கிற விஷயத்தை ஃபிக்ஸ் பண்றதே அந்த மெயின்ஸோட கண்டென்ட் தான். அப்போ அந்த மெயின்ஸ் கண்டென்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பேசிக்கா நம்மகிட்ட இருக்கிற இன்புட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க சட்டி ஃபில்லப் ஆயிருக்கணும். நாலேஜ் லெவல் பக்காவா ஃபில் ஆயிருக்கணும். எல்லா சப்ஜெக்டை பத்தின கிளியர் நாலேஜ் இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஹவ் யூ ஆர் கோயிங் டு பிரசன்ட் தட் மேட்டர். உங்ககிட்ட இருக்கிற விஷயம் நிறைய இருக்கு. ஆனா அந்த விஷயத்த கொலாப்ஸ்டா போட்டு கிளம்பணும் அப்படியே போட்டு வச்சிருந்தா ஒண்ணுமே இருக்காது. அதை எங்கெங்க எதை வைக்கணும். அழகா ஒரு வீட்டை அலங்கரிக்கிற மாதிரி தான் மெயின்ஸ் பேப்பர். உங்ககிட்ட 100 திங்ஸை கொடுத்து இந்த 100 திங்ஸ் இந்த இடத்துல எடுத்து வைங்க, அழகா அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி பண்ணுவோம். அதுல யாரு பெஸ்டா பண்றோம் அப்படிங்கிறது தான் மெயின்ஸ். கூடுதலாக அந்த ஸ்கில் வேணும். சொல்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். மதுவோட பேப்பர் ஆகட்டும், விஜயோட பேப்பர் ஆகட்டும், நீங்கள் அந்த பேப்பரை வந்து ஒரு ரோல் மாடல் பேப்பராக எடுத்துக்கலாம். இப்படி எழுதுனா மெயின்ஸ் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் அந்த பேப்பர் நான் தரேன். அந்த பேப்பர்ஸ் வாங்கி தரேன். அந்த பேப்பர் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா வரும். ஓகே இப்படி எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். த நாலேஜ் அண்ட் தென் அதை ப்ரெசென்ட் பண்ணுற ஸ்கில். ரெண்டாவது நம்ம சொல்ற விஷயங்களை அந்த கரெக்ஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அதனோட ரிசல்ட் என்னங்கிறத அந்த மாடிஃபிகேஷனை எவ்ரி டெஸ்ட் எழுதுற ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அவங்கள கரெக்ட் பண்ணோம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கரெக்ஷன்ஸ் சொன்னேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மாடிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ நான் மொத்தமாக ஒரு டெஸ்ட்டுக்கு நான் ஒரு 5 டெஸ்ட்டுக்கு சொன்ன கரெக்ஷனை அவங்க ஒட்டுக்கு 5வது எடுத்துக்கிட்டாங்களா இல்லை ஒவ்வொரு டெஸ்ட்டில் டெஸ்ட் 1ல் நான் கரெக்ஷன் சொன்னால் 2வது டெஸ்ட்டில் கரெக்ஷன் மாறி இருக்கும், ப்ரெசன்டேஷன் மாறும். 2ல் சொன்ன கரெக்ஷன் 3ல் வந்திருக்கும். 10 டெஸ்ட்டில் அவங்களுக்கு கரெக்ஷனே தேவையில்லைங்கிற அளவுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வெறும் வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் தான்.
ரைட். ஸோ சரியான ஜேர்னியில் போனோம்னா ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறப்ப நம்பிக்கை வேணும். 2வது சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, அதுக்கான நிறைய விஷயங்களை ஒருத்தங்களே பண்றாங்க அப்படிங்கிறப்ப இப்போ டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஏகப்பட்ட எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ கொஞ்சம் டைம் டிலே அப்படிங்கிறதும் அது எக்ஸ்பெக்டட் ஆன்டிசிபேட்டட் தான் அது. அப்போ அந்த பெர்சிவரன்ஸ் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இருக்கிறப்ப யாரு வேணாலும் எங்கிருந்து வேணாலும் வரலாம்.